கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதுபோல மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். என கருமையானவர்களே, கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைக்கென்று சொல்லி நம்மை ரட்சித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சில வேளைகளில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ரட்சிப்படையவில்லையே, மனம் திரும்பவில்லையே என்று சொல்லி நாம் அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆகவே நாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் நாம் பெரிய கூட்டத்தை எல்லாம் கூட்டி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லுகிறதை காட்டிலும் ஒரே ஒரு ஆத்துமாவையாவது நான் இன்றைய ஆண்டவருக்காக நான் ஆதாயப்படுத்துவேன். எப்படியாவது நாம் ஒரே ஒரு ஆத்மா 1 to 1 என்று சொல்லி ஒருவருக்கு ஒரே ஒருவரை தெரிந்தெடுத்து அவருக்காக ஜெபித்து அவரிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அந்த மனிதனை அல்லது அந்த மனுஷியை கர்த்தருக்குள் வழி நடத்தும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நான் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? கர்த்தருக்கு நன்மை செய்வேன், கர்த்தர் எனக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்களா? கர்த்தரை குறித்து மற்றவர்களிடத்தில் சொல்லுங்கள். ஒருவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நாமும் ஒரு முடிவு எடுக்கலாமா? ஆண்டவரே, உம்மை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவரே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காதே போனாலும் சுவிசேஷத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன். எப்படியாவது மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உம்மை மற்றவர்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய நடக்கையும் நீர் பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? நன்மையான ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சொல்லுவதற்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நாவில் அதிகாரத்தை வையும். ஆண்டவரே, இவர்கள் மற்றவர்களிடத்தில் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தை கேட்கிற இருதயங்களில் கிரியை செய்யட்டும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து உபயோகப்படுத்தும். கர்த்தருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.